நம்ம வாட்டர் வாஷ்க்கு கன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அமேசானில் வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உள்ளே ஓப்பன் பண்ணும் போதே ஒரு பாக்ஸ் இருக்குங்க. இப்போது இந்த மொபைலில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் இருக்குதான்னு சொல்லி பார்த்துக்கலாங்க. முதல்ல இந்த பாக்ஸ் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கன்னு இருங்க, கன்னு இருக்குது. இது வந்து உள்ள மோட்டர் இருக்குங்க, பேட்ரி கன்று தான் அது. எதுக்கு இவ்வளோ டஸ்ட்டாக இருக்குன்னு தெரியலையே. ஸ்குவாட், இது வந்து ரிட்டன் வந்த பொருளாக இருக்க மாட்டேதுங்க. எல்லாம் இங்கெல்லாம் ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு. அமேசானே இப்படி தான் பண்ணுறானு கடுப்பாக இருக்குது பாரு. இந்த சைடு எல்லாமே ஸ்க்ராட்சு, க்ளீன் கூட பண்ணலை. இருங்க, பேட்ரி பார்த்தா தெரிஞ்சிடும். ஆமாங்க, ரிட்டன் வந்த பொருள் தாங்க. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? நம்ம இதான் வாங்குகிறோம், மொத்தம் இப்படி பண்ணியிருக்கானுங்க. இது வந்து சார்ஜரு ஒன்று, அப்புறம் பேட்ரி 2 இருக்குது. பேட்ரி 2மே இருக்குது. அதுக்கப்புறம் பாட்டில் மட்டும்தான் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது. 1 2 3 4 1 2 3 4 எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. பாக்ஸு ஓப்பன் பண்ணுறப்பயே பார்த்தே தெரிஞ்சிருக்கு ரிட்டன் வந்த பொருள் என்ன. சரி, ஓகேங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நேற்று வந்து வாட்டர் சர்வீஸ் கன்று வாங்கிட்டு வந்தோம்ல, அதுதான் இப்போ செக் பண்ண போகிறோம். இருங்க, போய்ட்டு ஒரு சேர் ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுறேன். இருங்க, இந்த சேரில் வச்சுக்கலாம். இந்த கன்று கொஞ்சம் நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஆனால் இது வந்து யூஸ்டு பொருளுங்க, ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இங்கே கனெக்ட் பண்ணணும். இருங்க, சேரில் உட்காந்துக்கிறேன். நம்ம ஒரு காட்டில் இருக்கோம், அதனால தான் இங்கே மாடு ஆடுலாம் இருக்கும். அதனால் அந்த இடம் கொஞ்சம் ஒரு மாதிரி தாங்க இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பொருளை எடுக்கணும். 2 கையே பற்ற மாட்டேங்குதே. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஓஸை கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து எங்கே அந்த வடிகட்டி இங்கே இருக்குது. அவ்வளோதான். இது வந்து எதுக்குன்னா, மோட்டருக்குள்ளே எந்த தூசு குப்பை போகாததுக்கு. இப்போ நம்ம எங்கே கொண்டு போய் போட போகிறோம்னா, இந்த பக்கெட்டுக்குள்ளே தான். இந்த பக்கெட்டுக்குள்ளே கொஞ்சம் கருப்பாக இருக்கும். இது என்னதுன்னா, கருவேப்பிலையோட விதை. ஓகே, இந்த கன்று கொஞ்சம் பரவாயில்லைங்க, நல்லா தாங்க கொஞ்சம் ஸ்பீடாக அடிக்குது. ரெண்டு பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒரு பேட்டரி வந்து 30 நிமிஷம் தாங்க சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பா வேறு சும்மா வண்டி வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணக்கூடாது, அப்பா தெரிக்குது, வண்டி சீக்கிரம் துருப்பிடிச்சி போயிருங்கிறாரு அவர் வேறு. வண்டி வாட்டர் சர்வீஸ் பண்ண தான் இருக்குனே, வண்டி வந்து வாட்டர் சர்வீஸ் வந்து உப்பு தண்ணில் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஷோரூமில். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஷாம்பு தான் அதில் ஊற்ற போகிறோம். இது கனெக்ட் பண்ணதே இல்லை, எப்படி கனெக்ட் ஆகணுன்னு தெரியல, பார்ப்போம்.
ஸோ நிறைய அதிகமாக பிடிக்குது. சரி போதும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து கன்னில் போய் கனெக்ட் பண்ணணும். ஓகே கன் பண்ணியாச்சு. இது இங்கே இருக்கட்டும். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிலங்க. வேறு ஓ இப்படி தான் ஒர்க் ஆகுமா? எனக்கே தெரியல, இப்போ தான் தெரியுது. இந்த ஓசை வேறு மீச்சிருவான்னு பயமாக இருக்கு வேறு. இது வேறு உப்பு தண்ணியாக இருக்குங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியில் ரிவ்யூ சொல்கிறேன். இதோட உப்பு தண்ணி கலையிடுச்சா? A few minutes later. ஃபைனலி வாட்டர் சர்வீஸ் பண்ணி தொடச்சாச்சுங்க. உப்பு தண்ணியில் கலனால இந்த சைடில் கொஞ்சம் சாக்கையாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, நல்ல தண்ணியில் தான் வண்டியை கழுவணும் அப்படிங்கிறாரு. ஆனால் இந்த கன்று பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பெனிஃபிட்னா, தண்ணி அதிகமாக சேதாரம் ஆகலைங்க. இங்கே பாருங்கள், அரை குண்டா தான் கலையாக இருக்குது. எங்கிட்டா சாவியை காணோம். இருங்க பார்க்குறேன், தலையிட்டு வரேன். அது வேறு எங்கே ஒழிஞ்சதில்ல. கடைசியில் இந்த கன்னோட ரிவ்யூ சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த கன்று ஓகே தாங்க. 100க்கு ஒரு 85% நான் தருவேன். மீதி வந்து கொஞ்சம் ரெகுலேட்டர் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும். ப்ரெஷர் எல்லாம் ஓகே தாங்க. 26 பார் வருது. ப்ரைஸ் வந்து 1500 வந்துச்சு. ஒரு பேட்டரியோட விலை மட்டுமே இப்படி 400 வந்திருக்கும். 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க.